Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு எக்கனாமி பார்ட் 2 பார்க்க போறோம். இது வந்து யூனிட் 9க்கு கீழே வரக்கூடிய முக்கியமான ஒரு சாப்டர். ஸோ சாப்டர் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமி புக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லெசன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க டு கெட் மோர் அப்டேட்ஸ். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய கண்டினியூஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடுடைய எக்கனாமியில் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணப்படாது, எந்தெந்த துறைகள்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஆட்டோமேட்டிவ்ஸ். ஸோ சென்னை நிக்நேம்டு அஸ் த டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா இஸ் ஹோம் டு எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டோ காம்பனன்ட் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது நம்ம சென்னை அப்படின்னு சொல்கிறாங்க. த டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சென்னையை நிக்நேம் வச்சு சொல்கிற அளவுக்கு ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் தமிழ்நாடு ஹேஸ் 28% ஷேர் இன் ஈச் ஆட்டோமேட்டிவ் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட் இண்டஸ்ட்ரீஸ், 19% இன் தி ட்ரக் செக்மெண்ட் அண்ட் 18% ஈச் இன் பேசஞ்சர் கார்ஸ் அண்ட் டூ வீலர்ஸ். ஸோ தமிழ்நாடு வந்துட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து எவ்வளோ ஷேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28% ஷேர் வந்து தமிழ்நாடு தான் ஆட்டோமேட்டிவ் காம்பனன்ட்ஸ் ஆகட்டும், ஆட்டோமேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. அதே போல் ட்ரக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ட்ரக்ஸ் வந்து இந்தியாவில் 19% இந்தியாவில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே போல் பேசஞ்சர் கார்ஸ் அண்ட் டூ வீலர்ஸ் வந்து 18% ஈச். ஸோ அந்தளவுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவில் நம்ம தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. தமிழ்நாடு ரேங்க்ஸ் 3rd இன் சிமெண்ட் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் ஆந்திரா அண்ட் செகண்ட் வந்து ராஜஸ்தான். ஸோ தமிழ்நாடு வந்து சிமெண்ட் ப்ரொடக்ஷனில் 3வது இடத்துல இருக்குது. அமாங் 10 லார்ஜஸ்ட் சிமெண்ட் கம்பெனிஸ் இன் இந்தியா ஆஸ் ஆஃப் 2018, ராம்கோ சிமெண்ட் அண்ட் இந்தியா சிமெண்ட் ஃபைண்ட் ப்ராமினன்ட் பிளேஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து 2 முக்கியமான கம்பெனிஸ் இருக்குது, ராம்கோ அண்ட் இந்தியா சிமெண்ட், இது ரெண்டும். அண்ட் ஆல்சோ தமிழ்நாடு ஸ்டாண்ட் செகண்ட் இன் நம்பர் ஆஃப் சிமெண்ட் பிளான்ஸ் வித் 21 யூனிட்ஸ் எகெயின்ஸ்ட் 35 யூனிட்ஸ் இன் ஆந்திரா. ஸோ ஆந்திராவில் வந்து 35 சிமெண்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் 21 யூனிட்டோட செகண்ட் பிளேஸில் இருக்கும். பட் சிமெண்ட் ப்ரொடக்ஷன் லெவலில் வந்து நம்ம 3rd பிளேஸில் இருக்கோம் ஆஃப்டர் ஆந்திரா அண்ட் ராஜஸ்தான். Fireworks. The town of Sivagasi is a leader in the areas of printing, fireworks and safety matches. So printing solutionுக்காகட்டும் சரி, firework productionுக்காகட்டும் சரி, safety matches உற்பத்தியிலும் வந்து சிவகாசி தாங்க ரொம்பவே வந்து முக்கியமான லீடராக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். It was fondly called as Little Japan by Jawaharlal Nehru. ஸோ சிவகாசியை வந்துட்டு நேரு அவர்கள் வந்து லிட்டில் ஜப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடமாக சிவகாசி இருக்கு. அண்ட் இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு 80% ஆஃப் இந்தியாஸ் ஃபயர் ஒர்க் ப்ரொடக்ஷன். ஸோ ஃபயர் ஒர்க் ப்ரொடக்ஷனில் 80% வந்து சிவகாசியில் தான் உற்பத்தி செய்கிறாங்க. அண்ட் சிவகாசி ப்ரொவைட்ஸ் ஓவர் 60% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் ஆஃப்செட் பிரிண்டிங் சொல்யூஷன். ஸோ இந்தியாவுடைய பிரிண்டிங் சொல்யூஷனில் 60% வந்து சிவகாசியில் தான் வந்து பிரிண்டிங் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சிவகாசி பார்க்கப்படுது. அடுத்து அதர் இண்டஸ்ட்ரீஸ். ஒன் ஆஃப் த குளோபல் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் லைக் பெல் ஹேஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் அட் திருச்சிராப்பள்ளி அண்ட் ராணிப்பேட். ஸோ ராணிப்பேட்டிலையும் திருச்சிராப்பள்ளியிலையும் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பப்ளிக் செக்டர் கம்பெனி வந்து இருக்குது. 2 யூனிட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஓன்ஸ் தி தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் அண்ட் பேப்பர்ஸ் TNPL, தி வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் பகாசே பேஸ்டு பேப்பர் மில் இன் கரூர். ஸோ தமிழ்நாட்டுடைய TNPL அப்படிங்கிறது பேப்பருக்காக இருக்கக்கூடியது, ரைட்டுங்களா. ஸோ அது வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் இக்கோ ஃப்ரெண்ட்லியாக வந்து உருவாக்கப்பட்ட ஒரு பேப்பர் மில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரும்பு சக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பகாசை வந்து யூஸ் பண்ணி பேப்பர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஸோ காகிதபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க கரூரில், அங்கே தான் இந்த TNPL இருக்குது. தமிழ்நாட்டுடைய கவர்மெண்ட்டுடைய ஓன் கம்பெனி. Tamil is a leading producer of cement in India and with manufacturing units located at Ariyalur, Virudhunagar, Coimbatore and Tirunelveli. ஸோ தமிழ்நாட்டில் அதிகமாக சிமெண்ட் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள்லாம் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர், விருதுநகர், கோயம்புத்தூர் அண்ட் திருநெல்வேலி அப்படின்னு சொல்கிறோம். த ரீஜன் அரவுண்ட் சேலம் இஸ் ரிச் இன் மினரல் ஓர்ஸ். ஸோ கனிம வளங்கள் அதிகமாக இருக்கிறது சேலம் பக்கத்தில். த கண்ட்ரிஸ் லார்ஜஸ்ட் ஸ்டீல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் SAIL has a steel plant in Salem.
ஸோ எஃகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டீல் ப்ரொடக்ஷன் பிளான்ட் வந்துட்டு சேலத்தில் செயில் கம்பெனியோடது இருக்குது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ சிவகாசி, a firework manufacturing hub. சிவகாசி இஸ் அ டவுன் இன் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு டவுன் தான் வந்து சிவகாசி. வேர்ல்ட் ரெனோடு ஃபார் ஃபயர்வொர்க் ப்ரொடக்ஷன். ஸோ ஃபயர்வொர்க் ப்ரொடக்ஷனில் ரொம்பவே உலக அளவில் புகழ் பெற்றதுன்னு சொல்கிறாங்க. அக்கௌண்ட்ஸ் ஃபார் $80 million எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் சேஃப்டி மேட்சஸ், பிரிண்டிங் அண்டு ஃபயர்வொர்க் இன் 2013 to 14. ஸோ அதிகமாக சேஃப்டி மேட்சஸ் ஆகட்டும், பிரிண்டிங் சொல்யூஷன் ஆகட்டும், ஃபயர்வொர்க் வந்து அதிகமாக சிவகாசியிலிருந்து தான் போகுதுன்னு சொல்கிறாங்க. சிவகாசிங்கிறது விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. Coimbatore is also referred to as the pump city as it supplies 2/3 of India's requirements of motors and pumps. ஸோ மோட்டார்ஸ் பம்ப்ஸ் ப்ரொடக்ஷனில் வந்து 2/3 ஆஃப் இந்தியாஸ் சொல்யூஷன் வந்து கோயம்புத்தூர்ல இருந்தால் கிடைக்கப்பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் கோயம்புத்தூரை பம்ப் சிட்டி அப்படின்னே சொல்கிறாங்க. அண்ட் த சிட்டி இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஜுவல்லரி, வெட் கிரைண்டர் and auto components, and the term Coimbatore wet grinder has been given a geographical indication, and Thoothukudi is known as gateway of Tamil Nadu. ஸோ கோயம்புத்தூர் வந்து வெட் கிரைண்டருக்கு ரொம்பவே ஃபேமஸ், அண்ட் வந்து ஜுவல்லரி வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய இடம்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆட்டோ காம்பனன்ஸும் கோயம்புத்தூர்லேருந்து அதிகமாக வருது. அண்ட் தூத்துக்குடியை வந்து கேட்வே ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறோம். Thoothukudi is the major chemical producer in the state. It produces the 70% of total salt production in the state and 30% in the country. ஸோ இந்தியா அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30% சால்ட் வந்து தூத்துக்குடின்னு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்து வருது. அதே போல் டோட்டல் சால்ட் ப்ரொடக்ஷனில் வந்து ஸ்டேட் லெவலில் தமிழ்நாட்டு அளவில் வந்து 70% தூத்துக்குடியிலிருந்து தான் வருது, ரைட்டுங்களா? அதே போல் கெமிக்கல் ப்ரொடக்ஷன்லேயும் வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக தூத்துக்குடியில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. MSMEs. The micro, small and medium enterprises are defined under the MSMED Act 2006. ஸோ 2006ல் MSME ஆக்ட் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அதன் கீழே வந்து மைக்ரோ என்டர்பிரைஸ்னா என்ன, ஸ்மால் என்டர்பிரைஸ்னா என்ன, மீடியம் என்டர்பிரைஸ்னா என்ன அப்படின்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் the enterprises are classified as manufacturing and service enterprises based on the investment in plant and machinery and the equipment, excluding land and building. அதாவது ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸஸாக இருந்தாலும் கூட அது மேனுஃபேக்சரிங்காக இல்லை சர்வீஸாக அப்படிங்கிறது அவங்களுடைய என்டர்பிரைஸ் வந்து எது மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறாங்க, மிஷினரிஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து we are classifying. Tamil Nadu accounts of 15.07% of micro, small and medium enterprises in the country, the highest among all the states with 6.89 lakh registered MSMEs. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து MSMEs எத்தனை ரிஜிஸ்டர்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.89 lakhs இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பர்சன்ட் லெவலில் சொன்னோம்னா 15%. இந்தியாவில் இருக்கிறதுலே 15% MSMEs நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. எல்லா மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். And producing over 8,000 varieties of product for a total investment of more than 32,008 crore rupees. அதாவது 8,000 விதமான பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லா செக்டார்லேயுமே MSMEs அப்படிங்கிறது இருக்குது, ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு பேப்பர் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா எல்லாத்துலேயுமே வந்து MSMEs இருக்குது. The prominent among them are the engineering, electrical, chemicals, plastics, steel, paper, matches, textiles, hosiery and garment sector. ஸோ மெயினாக எந்தெந்த துறைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க MSMEs, and around 15.61 lakh entrepreneurs have registered, providing employment opportunities to about 99.7 lakh persons with a total investment of 1,68,331 crore rupees. அதாவது கிட்டத்தட்ட 15 லட்சம் ஆண்டர்பிரினர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதே போல் 99 லட்சம் பர்சன்ஸுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடியதாக இது இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு எனர்ஜி பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு டாப்ஸ் இன் பவர் ஜென்ரேஷன் அமாங் தி சதர்ன் ஸ்டேட்ஸ். Installed capacity of power utilities in states in southern region Tamil Nadu is in the forefront of all other Indian states in installed capacity. அதாவது அதிகமாக எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்காக விண்ட் பவர் ஆகட்டும் இல்லை சோலார் பவர் ஆகட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல அதிகமாக இன்ஸ்டால் பண்ண ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அதே போல் தெற்கு
இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அதிகமாக மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. முப்பந்தல் விண்ட் ஃபார்ம் இஸ் அ ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் சப்ளையிங் தி வில்லேஜஸ் வித் எலக்ட்ரிசிட்டி ஃபார் ஒர்க். ஸோ அந்த முப்பந்தல் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய விண்ட் எனர்ஜி வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஃபார்ம்ஸ் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுது. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விண்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கப்படுது. Wind farms were built in Nagarkoil and Thoothukudi apart from already existing ones around Coimbatore, Pollachi, Tharapuram and Udumalaipettai. ஸோ கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, தாராபுரம் அண்ட் உடுமல்பேட்டை வந்து அதிகமாக விண்ட் ஃபார்ம்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ் ஆன இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ அதிகமாக வந்து நாகர்கோயில் அண்ட் தூத்துக்குடி சைடில் விண்ட் ஃபார்ம்ஸ் வந்து போட்டிருக்காங்க. These areas generate about half of India's 2000 megawatts of wind energy or 2% of the total power output of India. ஸோ இந்தியாவோட மொத்த அவுட்புட் ஆஃப் டோட்டல் பவர் அவுட்புட்டில் வந்து 2% நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய விண்ட் எனர்ஜி தான் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜி. தி கல்பாக்கம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அண்ட் தி கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அது மேஜர் நியூக்ளியர் எனர்ஜி பிளான்ஸ் ஃபார் தி எனர்ஜி கிரிட். ஸோ 2 இடத்துல வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஒன்று கல்பாக்கம், அனதர் ஒன்று வந்து கூடங்குளம். ஸோ கூடங்குளம் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கீழே வருது, கல்பாக்கம் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கீழே வருது. ஸோ நியூக்ளியர் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா கூடங்குளமில் வந்து 1834 மெகாவாட் உற்பத்தி செய்கிறாங்க. அதே கல்பாக்கமில் வந்து 470 மெகாவாட்டில் உற்பத்தி செய்கிறாங்க. ஸோ இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் தான் ரொம்ப பெருசு அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். தெர்மல் பவர். The share of thermal power in total energy source is very high and the thermal power plants at Attipattu, North Chennai, Ennur, மேட்டூர், நெய்வேலி அண்ட் தூத்துக்குடி. ஸோ தெர்மல் பவர் பிளான்ஸ் வந்து தமிழ்நாட்டில் முக்கியமாக எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பட்டு, எண்ணூர் பக்கத்தில், நார்த் சென்னை சைடில், அடுத்து மேட்டூர், நெய்வேலி அண்ட் தூத்துக்குடி. ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு தெர்மல் பவர் பிளான்ஸ் இருக்குது. அதாவது வந்து கோல் வச்சு எரித்து அதன் மூலமாக பவர் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய யூனிட்ஸு. அடுத்து ஹைடல் எனர்ஜி. There are above 20 hydroelectric units in தமிழ்நாடு. ஸோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் யூனிட்ஸ் வந்துட்டு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஒன்று குண்டா, மேட்டூர், பெரியார், மரவகண்டி, பாசன் வேலி எக்ஸெட்ரா. ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு முக்கியமாக ஒரு 5 இடம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஹைடல் எனர்ஜி சோர்ஸ் இருக்குது. அடுத்து சோலார் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுதர்ன் தமிழ்நாடு இட்ஸ் கன்சிடர்ட் as one of the most suitable regions in the country for developing solar power projects. ஸோ சவுத் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு தமிழகம் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராம்நாடு அந்த ஏரியாலாம் சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவேட்டர் பக்கத்தில் போகக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ பூமத்திய ரேகை அருகிலே இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறதுனால அங்கே அதிகமாக சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து போடப்படுது. அடுத்து wind energy. Tamilnadu has the highest installed wind energy capacity in India. The state has very high quality of offshore wind energy potential of the Tirunelveli coast and southern Thoothukudi and Rameswaram coast. So திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமேஸ்வரம் கடற்கரை பகுதியிலலாம் அதிகமாக விண்ட் எனர்ஜி எடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே கெப்பாசிட்டியான இருக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுது. அடுத்து சர்வீசஸ். பேங்கிங், இன்சூரன்ஸ், எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபால் அண்டர் டெர்ஷியரி செக்டார். ஸோ சர்வீஸ் செக்டார் எந்த அளவுக்கு தமிழ்நாடு எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்கிங். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலைஸ்டு பேங்க் அக்கௌண்ட் ஃபார் 52% அண்ட் ப்ரைவேட் கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30% இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் இட் அசோசியேட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 13% ஆஃப் உங்களோட பேங்க் பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. அண்ட் ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 537 பிரான்ச், அதாவது வந்து 5% ஆஃப் பேங்க் பிரான்ச்சஸ் வந்து வச்சிருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அண்ட் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 22 ஃபாரின் பேங்க் பிரான்ச்சஸ் இருக்கும். ஓகேங்களா. 22 வெளிநாட்டு வங்கிகளுடைய கிளைகள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இதில் முக்கியமாக எதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்ட் கேட்பாங்க. ஸோ நேஷனலைஸ்டு பேங்க் 52, அதே போல் ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து 5% தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. Total deposits of the banks in Tamil Nadu registered an year-on-year increase of 14%.
ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதே சமயம் கிரெடிட் கொடுக்குறதும் பேங்க்ஸ் வந்துட்டு கடன் கொடுக்குறதும் 13.50% அளவுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தி ஷேர் ஆஃப் ப்ரைவேட் செக்டர் அட்வான்சஸ் ஸ்டாண்ட்ஸ் அட் 45.54% ஆஸ் அகெயின்ஸ்ட் தி நேஷனல் ஆவரேஜ் ஆஃப் 40. ஸோ ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க்ஸ் கம்பல்சரி ஒரு சில துறைகளுக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துறைகளுக்கு வந்து தேசிய அளவு வந்து 40% கொடுத்துட்ருக்காங்க. பட் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 45.54% கொடுத்துட்ருக்காங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தி பர்சன்டேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அட்வான்சஸ் டு total advances as at the end of the March 2017 marks out to 19.81% as against the national average of 18%. அதாவது வந்து விவசாயத்துக்காக கடன் கொடுக்கப்படுறதுல வந்து இந்திய அளவில் வந்து 18% கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா March 2017 படி 19.81% கொடுத்துருக்காங்க. அண்ட் பேங்க்ஸ் இன் தமிழ்நாடு have maintained one of the highest credit deposit ratio of 119.15% in the country, whereas the ratio is 77.5% at the national level. ஸோ கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 119.15% இருக்குது தமிழ்நாட்டில். அதே இந்தியாவில் வந்து வெறும் 77.5%. இதுவுமே ஒரு முன்னேற்ற பாதைக்கான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்து எஜுகேஷன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன். தமிழ்நாடு இஸ் குரூப்ட் அமாங் ஹை கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஸ்டேட்ஸ். அதிகமாக பள்ளிக்கு வருபவர்களுடைய விகிதம் கொண்ட மாநிலமாக பார்க்குது. இட் ரேங்க்ஸ் தேர்ட் நெக்ஸ்ட் ஒன்லி டு கேரளா அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் ஆல் இந்தியா ஆவரேஜ் இஸ் 43% அண்ட் தி வேர்ல்ட்ஸ் ஆவரேஜ் இஸ் 59%. அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்குது. முதல்ல கர்நாடகா, கேரளா, அதுக்கப்புறம் ஹிமாச்சல் அண்ட் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. ஆனால் இந்திய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 43% தான் வந்துட்டு ஸ்கூலுக்கு ஃபுல்லாக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 59%. ஸோ உலக அளவு கம்பேர் பண்ணுறப்ப இந்திய அளவு கம்மியாக இருக்குது. பட் ஆனால் தமிழ்நாடு, கேரளா, ஹிமாச்சல் பிரதேஷ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இஸ் 118.8% ஃபார் பிரைமரி லெவல் அண்ட் 112.3% ஃபார் அப்பர் பிரைமரி லெவல் and 62.7% for secondary level and 49.26% at higher secondary level. This has been possible mainly due to supply of free food, cloth, food wear, scholarship, laptop, etc. ஸோ இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கல்விக்கான சலுகைகள் இருக்கும். அதுவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபுட்டு கொடுக்குறாங்க, கிளாத்து, ஃபுட் வியர் அண்ட் ஸ்காலர்ஷிப், லேப்டாப், சைக்கிள், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் கொடுக்கப்படுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து அதிகமாகிக்கிட்டே வருது நாளுக்கு நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. ஆனால் இனிமேல் வந்து சின்ன கிளாஸஸ் சேர்றவங்க தான் அதிகம் ஆஸ் கம்பேர்ட் டு ஹையர் கிளாஸஸ் ஆஸ் ஆஃப் டேட்டா. அடுத்து ஹையர் எஜுகேஷன். The gross enrollment ratio under higher education tertiary level, Tamil Nadu continues to be at the top level, well ahead of other states. ஸோ மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்போ ஹையர் எஜுகேஷனில் அதிகமாக என்ரோல் ஆகக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அண்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இஸ் 46.9% இன் தமிழ்நாடு, விச் இஸ் ஃபார் ஹையர் அகேன்ஸ்ட் தி நேஷனல் ஆவரேஜ் அண்ட் ஆல் அதர் ஸ்டேட்ஸ். This higher gross enrollment ratio is thanks to the distribution of free food, cloth, footwear, laptop and scholarship. ஸோ அதிகமாக கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக பார்க்கப்படுது. அதுலேயும் முக்கியமாக ஹையர் எஜுகேஷன் தான். தமிழ்நாடு has 59 universities, 40 medical colleges, 517 engineering colleges and 2,260 arts and science college and 447 polytechnics and 20 dental colleges. ஸோ இந்த டேட்டா ரொம்ப முக்கியங்க, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தமிழ்நாடு ப்ரொடியூஸ் நியர்லி 4 lakh இன்ஜினியரிங் அண்ட் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி இயர், த ஹையஸ்ட் இன் தி கண்ட்ரி. ஸோ அதிகமாக இன்ஜினியர்ஸ் உருவாகிறதும் சரி, பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதும் வந்து தமிழ்நாட்டில் இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க ஆஸ் கம்பேர்ட் டு ஆல் அதர் ஸ்டேட்ஸ். எஜுகேஷனல் லோன்ஸ். As far as educational loans distributed by public sector banks and the priority sector are concerned, 20.8% of the total amount was disbursed in Tamil Nadu between 2014 to 2016.
அதாவது வந்து எஜுகேஷன் லோன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 20.8% வந்து மொத்தமாக ப்ரையாரிட்டி செக்டாரில் வந்து 20.8% எஜுகேஷன் லோனாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆந்திரா வாஸ் செகண்ட் வித் 11.2%. And other than that, Maharashtra third place. Of the total amount of education loans disbursed by private banks during the same period, Kerala accounted for 37.8% and followed by Tamil Nadu with 24.8%. So, nationalized banks தான் தமிழ்நாட்டில் அதிகமாக எஜுகேஷன் லோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா 20.8% லோன் கொடுத்துருக்காங்க. அதுவே ப்ரைவேட் செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா 24.8% கொடுத்துருக்காங்க. பட் இனிமே வந்து ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்கில் அதிகமாக லெண்ட் பண்ணக்கூடியவங்களாக அவங்க தான் இருக்காங்க. அண்ட் ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு பார்க்குறப்போ, ப்ரைவேட் பேங்க்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ கேரளா தான் வந்து அதிகமாக எஜுகேஷன் லோன்ஸ் கொடுத்தவங்களாம் இருக்காங்க ப்ரைவேட் பேங்க்ஸ்லேருந்து. And both Karnataka and Kerala together accounted for more than 60% of the total education loan amount by private banks. ஸோ ப்ரைவேட் பேங்க்ஸை அதிகமாக எஜுகேஷன் லோன்ஸ் கொடுக்கறது கேரளா அண்ட் கர்நாடகா தான் அதிகமாக கொடுக்குறாங்க. 2 மாநிலத்தையும் சேர்த்து 60% ப்ரைவேட் பேங்க்ஸ் கொடுக்கக்கூடிய லோனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. அடுத்து ஹெல்த். தமிழ்நாடு ஹேஸ் அ 3-tier health infrastructure comprising hospitals, primary health centers, health units and community health centers and sub-centers. And as of March 2015, the state had 34 district hospitals, 229 subdivisional hospitals, 1,254 primary health centers and 7,555 sub-centers and 313 community health centers. Next, communication. Maharashtra has the highest number of internet subscribers in the country, followed by states like Tamil Nadu, Andhra and Karnataka. So Maharashtra தான் அதிகமாக இன்டர்நெட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு, ஆந்திரா அண்ட் கர்நாடகா இருக்கு. According to government data, India had a total of 342.65 million internet subscribers at the end of March 2016. ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28.01 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ரைட்டுங்களா. ஸோ ஆந்திராவில் வந்து 24.87 மில்லியன். அடுத்து டிரான்ஸ்போர்ட். தமிழ்நாடு has a well established transport system that connects all parts of the state. This is partly responsible for the investment in the state. Tamil Nadu is served by an extensive road network in terms of its spread and quality, providing links between urban centers, agricultural marketplaces and rural habitations in the countrywide. However, there is scope for improvement. So, தமிழ்நாட்டில் அதிகமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டத்துக்கு ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு காரணமே இந்த ரோடு லிங்க்ஸ் தான் வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ரோடு லிங்க்ஸ் வந்துட்டு மெயினாக வந்து ரூரல் ஹேபிடேஷனை வந்துட்டு அர்பன் கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதன் மூலமாக ரூரலில் எது உற்பத்தி செஞ்சாலும் அதை அர்பனில் கொண்டு வந்து அவங்களால விற்க முடியுது. அட் சேம் டைம் வந்து இந்த மார்க்கெட்டிங் மூலமாக அவங்க வந்து ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து ரோடு. There are 28 national highways in the state covering a total distance of 5,036 km. ஸோ எத்தனை நேஷனல் ஹைவேஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. டோட்டலாக வந்துட்டு 28 நேஷனல் ஹைவேஸ் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது. அதே போல் ஸ்டேட் ஹைவேஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ரோடு லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,67,000 kilometer length இருக்கு. And it ranks second in India with a share of over 20% in total road projects under operation in the public-private partnership model. So, நிறைய ரோட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கக்கூடிய இடமாக தமிழ்நாடு இருக்குது. கிட்டத்தட்ட செகண்ட் பிளேஸில் ரோட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடமாக தமிழ்நாடு இருக்குது. அடுத்து ரயில். தமிழ்நாடு ஹேஸ் அ வெல் டெவலப்டு ரயில் நெட்வொர்க் as part of Southern Railway headquartered at சென்னை. ஸோ சதர்ன் ரயில்வே உடைய ஜோனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா சென்னையில் தான் இருக்குது. ஸோ அந்த சதர்ன் ரயில்வே ஜோனுடைய டெவலப்மெண்ட்டில் ரொம்ப நல்ல டெவலப்பான ரயில் நெட்வொர்க் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு பார்க்கப்படுது. ஸோ அட் ப்ரெசன்ட் சதர்ன் ரயில்வே நெட்வொர்க் எக்ஸ்டென்ஸ் ஓவர் அ லார்ஜ் ஏரியா ஆஃப் இந்தியா சதர்ன் பெனின்சுலா covering the states of Tamil Nadu, Kerala, Puducherry, minor portions of Karnataka and Andhra. So Tamil Nadu has a total railway track length of 6,663 km
and there are 690 railway stations in the state. ஸோ தமிழ்நாட்டுடைய மொத்த ரயில்வே ட்ராக்கோட லென்த் பார்த்தீங்கன்னா 6600 கிலோமீட்டருக்கு அப்படின்னு ஆவரேஜாக வைக்கலாம். அதே போல் 690 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. The system connects it with major cities of India. ஸோ நம்ம சதர்ன் ரயில்வே சிஸ்டம் வந்து மெயினாக மேஜர் சிட்டிஸை ஃபுல்லுமே கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. இந்தியாவுடைய அனைத்து மேஜர் சிட்டிஸ்க்குமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து ரயில்ஸ் போகுது. அதே போல் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஃபுல்லும் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறாங்க. அதில் மெயின் ஜங்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி அண்ட் திருநெல்வேலி. அண்ட் சென்னை ஹேஸ் அ வெல் எஸ்டாப்ளிஷ்டு சப்அர்பன் ரயில்வே நெட்வொர்க். அதாவது சப்அர்பன் ரயில்வே நெட்வொர்க் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களிலிருந்து வேலைக்கு வர்றவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கான ஒரு ரயில்வே நெட்வொர்க். ஸோ அது வந்து சென்னையில் நல்லாவே பெரிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. A mass rapid transport system அப்படின்னு வந்து சொல்லுவோம். And is currently developing a metro system with its first underground stretch operational since May 2017. So May 2017 இருந்தே வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து மெட்ரோ ரயில் இருக்கு. இன்னும் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மெட்ரோ ரயிலை பொறுத்த வரைக்கும். அடுத்து ஏர். தமிழ்நாடு ஹேஸ் 4 மேஜர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் 4 இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் திருச்சி, இந்த 4 இடத்துல இருக்குது ரைட்டுங்களா. ஸோ சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இஸ் கரண்ட்லி த 3rd largest airport in India after Mumbai and Delhi. ஸோ மும்பை, டெல்லியில் தான் இருக்கிறதா லார்ஜஸ்ட் ஏர்போர்ட்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து 3ஆவதா லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து it has also domestic airports at தூத்துக்குடி, சேலம் and மதுரை which connect several parts of the country. ஸோ தூத்துக்குடி, சேலம், மதுரை அங்கெல்லாம் வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸும் இருக்குது. ஸோ இவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே மெயினான இடங்களெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடியவங்களாம் இருக்காங்க. அண்ட் இன்க்ரீஸ்டு இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி ஹேஸ் given rise to an increase in passenger traffic as well as freight movement which has been growing at over 18% per year. ஸோ தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இண்டஸ்ட்ரியல் செக்டார் வளர்றதுனாட்டிக்கு ஏர் ஏவியேஷன் மூலமாக அதிகமாக பயணிப்பவர்களும் அதிகமாயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் போர்ட்ஸ். தமிழ்நாடு ஹேஸ் 3 மேஜர் போர்ட்ஸ், 1 each at Chennai, Ennur and Thoothukudi, as well as 1 intermediate port at Nagapattinam and 23 minor ports. So this is very very important. தமிழ்நாட்டில் 3 மேஜர் போர்ட் இருக்கு, 1 இன்டர்மீடியட் போர்ட் இருக்கு, அடுத்து வந்து 23 மைனர் போர்ட் இருக்கு. This is very very important. And the ports are currently capable of handling over 73 million metric tons of cargo annually. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த கார்கோ ஹேண்டலிங்கில் 24% தமிழ்நாட்டில் மட்டும் ஹேண்டில் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. All the minor ports are managed by the தமிழ்நாடு மெரிடைம் போர்டு, சென்னை போர்ட். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 23 மைனர் போர்ட்டையும் வந்து யார் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெரிடைம் போர்டு. This is an artificial harbor and the second principal port in the country for handling containers. So சென்னை போர்ட் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹார்பராகவும் பார்க்கப்படுது, செகண்ட் பிரின்சிபல் போர்ட் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்தியாவிலே லெவலில் வந்து செகண்ட் முக்கியமான போர்ட் அப்படின்னு பார்க்கப்படுது. இட் இஸ் கரண்ட்லி பீயிங் அப்கிரேடட் டு ஹாவ் ஏ டெடிகேட்டட் டெர்மினல் ஃபார் கார்ஸ் கேப்பபிள் ஆஃப் ஹேண்டலிங் 4 lakh vehicles. Ennur port was recently converted from an intermediate port for a major port and handling all the coal and ore traffic in Tamil Nadu. ஸோ எண்ணூர் போர்ட் வந்துட்டு மெயினாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இப்போது கோல் அண்டு ஓர் டிராஃபிக்காக கன்வெர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதே போல் அது இன்டர்மீடியட் போர்ட்டாக தான் இருந்துச்சு, இப்போ தான் வந்து மேஜர் போர்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சென்னை போர்ட் வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் வெஹிக்கிளை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு அதை வந்து முன்னேற்றம் செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. So tourism. Tamil Nadu has since ancient past been a hub for tourism. So tourism க்கு வந்து ரொம்ப முக்கியமான இடம் பார்க்கப்படுது தமிழ்நாடு. In recent years, the state has emerged as one of the leading tourist destination for both domestic and foreign tourists. So உள்நாட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் சரி வெளிநாட்டவர்களும் சரி அதிகமாக வந்து போகக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிட்டு வந்திருக்கு.
ஸோ தமிழ்நாட்டில் டூரிசத்தை ப்ரமோட் பண்ணக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ஏ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டர்டேக்கிங். அடுத்து, the state currently ranks the highest among Indian states with about 25 crore arrivals. ஸோ 2013 கம்பேர் அப்போ வந்து இருக்கிற டேட்டா படி 25 கோடி மக்கள் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு டூரிசம்காக வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷம் வந்துட்டு 16% இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்லி 28 lakh ஃபாரின் அண்ட் 11 crore டொமஸ்டிக் டூரிஸ்ட் விசிட் தி ஸ்டேட். Unemployment and poverty. National average of unemployment rate stands at 50 and Tamil Nadu ranks 22nd with unemployment rate of 42 per 1000. அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது 1000 பேர்ல 50 பேர் வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 1042 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 22வது இடத்துல தான் இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. There are different kinds of unemployment with different economic implications. All those aspects need to be studied to fully understand the employment situation. ஸோ எம்ப்ளாயி அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன்ஸுக்கு வந்து நிறைய க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும் தான் we can find it out. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி நம்ம எக்கனாமிக் கிளாஸில் வந்து we will deal it out. Tamil Nadu is one of India's richest states since 1994. The state has been a steady decline in poverty. Today, Tamil Nadu has lower levels of poverty than most other states in the country. After 2005, Tamil Nadu was among India's fastest growing states, with the growth being driven mainly by services. ஸோ 2005 தமிழ்நாட்டுடைய முக்கியமான வளர்ச்சி காரணமாக சர்வீஸ் செக்டர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்கிறதுலேயே குறைவான பாவர்ட்டி லெவல் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக பார்க்கப்படுது. ஃப்ரம் 1994 தமிழ்நாட்டில் இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுடைய அளவு குறைந்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு முக்கியமான வளரக்கூடிய ஒரு நல்ல ரிச்சான ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருக்குது. ஸோ பாவர்ட்டி இன் தமிழ்நாடு இஸ் லோவர் தென் இன் மெனி இந்தியன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பீகார்லாம் 34% இருக்குங்க. தமிழ்நாட்டில் 12 தான் இருக்குது, ஓகேங்களா? பீகார், ஒடிசா, ஸோ அஸ்ஸாம், மத்திய பிரதேஷ், யூபி அங்கே எல்லாமே வந்து அதிகமாக அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது. அண்ட் தமிழ்நாடு, மகாராஷ்டிராலாம் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஓரளவுக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பாவர்ட்டி லெவல் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தமிழ்நாடு எக்கனாமி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.